மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி ஆனைக்கோவில் கிராமத்தை சேர்ந்தவர் கதிரவன். 40 வயதான இவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கப்பூரில் பணியாற்றி வந்த நிலையில் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் அந்த படியை உதறி தள்ளிவிட்டு ஊர் திரும்பி வந்து விவசாயம் பார்க்க தொடங்கியுள்ளார். கடந்த 7 ஆண்டுகளாக தனக்கு சொந்தமான நிலத்தில் தர்பூசணி, வெள்ளரி, முளைக்கீரை, நிலக்கடலை உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்து வந்துள்ளார் கதிரவன். இதில் போதிய வருவாயின்றி நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் மாற்று விவசாயத்தில் ஈடுபட முடிவு செய்து என்ன பயிரிடலாம் என்று தேடி வந்துள்ளார். அப்போதுதான் கடலூரை சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் மூலம் வெட்டிவேர் சாகுபடி குறித்து தெரிந்து கொண்ட கதிரவன் வெட்டிவேர் சாகுபடி செய்வது என முடிவு செய்து அதற்காக நிலத்தை பண்படுத்த தொடங்கியுள்ளார். ஆனால் தரங்கம்பாடியில் இதுவரை யாரும் வெட்டிவேர் சாகுபடி செய்யாத நிலையில் அருகில் இருந்த விவசாயிகள் இதெல்லாம் சரிபட்டு வராது என்றும் நமது மண்ணுக்கு இந்த பயிர் வராது என்றும் எதிர்மறை கருத்துக்களை கூறியுள்ளனர். ஆனால் மாற்று விவசாயத்தில் அதிக ஆர்வம் கொண்ட கதிரவன் பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி வெட்டிவேர் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளார். இதற்காக கடலூரில் இருந்து வெட்டிவேர் நாற்றுகளை வாங்கி வந்து தனது நிலத்தில் தொழு உரம் இட்டு கடந்த 5 மாதங்களுக்கு முன் வெட்டிவேர் நாற்றுகளை நடவு செய்துள்ளார். தற்போது வெட்டிவேர் நன்கு செழித்து வளர்ந்துள்ளது. கதிரவனுக்கு மகிழ்ச்சியை மட்டும் இன்றி நம்பிக்கையையும் கொடுத்துள்ளது. இது 9 மாசம் பயிருங்க. இப்போ 5 மாசம் ஆயிட்டு. இது போடும்போது எல்லாரும் கேட்டாங்க, இதை போடுறீங்க புதுசாக, நீங்கள் இதான் இதுக்காக ஏன் புதுசாக பண்ணுறீங்கன்னாங்க. இல்லை பரவாயில்ல, மாற்று விவசாயம் வேணுங்கிறதெல்லாம் தர போட்டிருக்கோம். இதில் எப்படி லாபம் வருது என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. இது 9 மாதம்ன்ட்டு நாங்கள் இது வெட்டி எடுக்கும் போது தோண்டி எடுக்கும் போது அதில் எப்படி ஈல்டு வருதுங்கிறது தெரியும் எங்களுக்கு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் 5 மாதத்தில் மன திருப்தியாக தான் இருக்குது. நல்லா வளர்ந்துருக்கு. இது பின்னாடி நாங்கள் எங்களை பார்த்துட்டு 4 பேர் இப்போ செய்வாங்க, எங்கள் தலை இதை போட்டுக்கிட்டு இது பண்ணியிருக்கோம். இந்த இது எல்லாத்துக்குமே உதவுதுங்க. வெட்டிவேர் நடவு செய்யும் போது தொழு உரம் இட்டதை தவிர இதுவரை வேறு எந்த உரமும் பயன்படுத்தவில்லை என கூறும் கதிரவன், வெட்டிவேர் அனைத்து சூழலையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டது என்றும் வெட்டிவேர் பயிருக்கு பூச்சி தாக்குதல் மிக மிக குறைவு என்பதால் செலவீனமும் குறைவாகவே உள்ளது என்றார். பல்வேறு மருத்துவ குணம் கொண்ட வெட்டிவேரை கொண்டு சோப், வெட்டிவேர் எண்ணெய், அழகு சாதன பொருட்கள், வாசனை திரவியங்கள், வெட்டிவேர் மாலை, வெட்டிவேர் சர்பத் என பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதனால் வெட்டிவேரை பல்வேறு நிறுவனங்களும் போட்டி போட்டு வாங்கி செல்வதால் வெட்டிவேருக்கு நல்ல வரவேற்பு உள்ளதுடன் நல்ல வருவாயும் கிடைத்து வருகிறது. இதனால் விவசாயி கதிரவனை பார்த்து தரங்கம்பாடியில் மேலும் 2 பேர் வெட்டிவேர் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். எனவே தமிழ்நாடு அரசு வெட்டிவேர் விவசாயத்தை ஊக்குவித்து உரிய வழிகாட்டுதலுடன் மானியமும் வழங்கினால் விவசாயிகள் வெட்டிவேர் விவசாயத்தில் ஈடுபட்டு நல்ல லாபம் ஈட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் விவசாயி கதிரவன். இது இது எல்லா விவசாயம் செய்யணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இது மாற்று விவசாயத்தை நாங்கள் மட்டும் பண்ணியிருக்கோம். இது எல்லாரும் பண்ணணும், இந்த இது பண்ணி பார்க்கணுங்கிறது. இந்த ஒரு தடவை நாங்கள் போட்டு நல்லா நிறையா இது லாபம் கிடச்சதுன்னா எல்லா விவசாயம் பண்ணிவிடுவோம். எங்கள் ஏரியாவில் உள்ள பொண்ணாங்க தாலுகாவிலே நாங்கள் 2 பேர் தாங்க போட்டிருக்கோம், வேறு யாரும் போடல. இது அரசு கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் சலுகைகள் ஏதாவது செஞ்சு மானியம் அறிவிச்சதுன்னா இன்னும் பெரிய லெவலில் பண்ணுவாங்க. நானும் அடுத்து நல்லா இருந்ததுன்னா அடுத்து இன்னும் பழைய காலில் போடணுன்னு ஒரு ஆசை இருக்குங்க. நெல், கரும்பு என வழக்கமான பயிர்களை சாகுபடி செய்து வரும் விவசாயிகள் விவசாயத்தில் பெரிய அளவுக்கு லாபம் இல்லாமல் தவித்து வரும் நிலையில் படித்த இளம் விவசாயிகள் இப்படி வித்தியாசமாக சிந்தித்து மாற்று பயிர் சாகுபடியில் வெற்றியையும் பெற்று வருகின்றனர். மாற்று பயிர் சாகுபடியில் சாதித்து வரும் இளம் விவசாயி கதிரவனுக்கு வாழ்த்துக்களை கூறி விடை பெற்றோம். மாலை முரசு செய்திகளுக்காக தரங்கம்பாடி செய்தியாளர் ராஜ்கமலுடன் ஷீபா ஜானட்.